வணக்கம் தோழர்களே. உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த எலெக்ஷன் டைம்ல 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தனால அதை பத்தி எல்லாம் பெருசா பேச முடியல. அதனாலதான் இப்ப பேசுறேன். ரொம்ப நன்றி இந்த 2 லட்சம் தோழர்களுக்கும். எதுக்கு ஆரம்பிச்சோம், எப்படி ஆரம்பிச்சோம் அப்படிங்கிற எந்த இதுவும் தெரியாதுங்க. ஆனா இப்படியோ ஆரம்பிச்சோம், ஒரு இடத்துல வந்து நிக்கிறோம். இந்த முழு பெருமைக்கும் காரணம் திராவிட மாடல் ஆண்டு கொண்டிருக்கிற தமிழ்நாடு தான். மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு நாடோடி பெண். இந்த பஸ் ஸ்டாண்டுல எல்லாம் சர்க்கஸ் காமிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பெண் தமிழ்நாட்டுக்கு வந்து படிச்சு இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல ஒரு ட்ரெயினரா இருக்காங்க. எஸ், ஒலிம்பிக்கு போவோம் அப்படிங்கிற போக்கஸ்ல இருக்காங்க. அவங்க சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை, அடுத்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரும் எங்களுக்கு உதயண்ணா தான் வேணும். சார், உங்களுக்கு கடைசி ஒரு ரெக்வெஸ்ட் வச்சுக்கிறேன் சார். நெக்ஸ்ட் டைம் இப்போ எலெக்ஷன் வரப்போகுது சார். எலெக்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் தான் வருவீங்க சார். நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயண்ணா மட்டும்தான் இருக்கணும்னு நான் உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன் சார். அதுக்கு முன்னாடி ஒரு அம்மா நம்ம தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்திருப்போம். அவங்க பையனுக்கு காதும் கேட்காது, பேசவும் முடியாது. 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஆபரேஷன் முற்றிலும் இலவசமா நம்ம தமிழ்நாடு அரசு பண்ணி கொடுத்துருக்கு. இன்னைக்கு என் பையன் என்ன அம்மானு கூப்பிடுறான். அதை நன்றியோட சொல்ல வந்திருக்கேன். நம்ம எதுக்குங்க வெறுக்கணும்? நம்ம யாரையும் வெறுக்க கூடாதுங்க. என்ன கூட பல்லான்னு தான் கூப்பிடுவாங்க. எல்லாருமே நமக்கு நண்பர்கள் தாங்க. பெருமை மிகு அப்துல். யாரையும் பிடிக்காதுன்னு சொல்லாதீங்க. என்னையும் எல்லாரும் பல்லான்னு தான் கூப்பிடுவாங்க. நான் ஏன் எல்லாரையும் பிடிக்காதுன்னு சொல்லணும்? எல்லாரும் நண்பர்கள் மாதிரிதான். சரி, இதெல்லாம் எதுக்கு சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? அப்படி நானும் തമിഴ്നാട്ടിക്ക് വന്നവൾ தான். ഞാൻ ഒരു ശരിക്കത്തെ മലയാളിയാണ്. ഞാൻ ജനിച്ചത് തമിഴ്നാട്ടിലാണ്. പക്ഷെ അമ്മ പാലക്കാട്, അച്ഛൻ കഞ്ചിക്കോട്. இந்த தமிழ்நாட்டுல பெண் அரசியல் பேசுறது அப்படிங்கிறது திராவிட மாடலின் பண்பாடு. எனக்கு முன்னாடி அரசியல் பேசின நிறைய பேர் இருக்காங்க. அதுல சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம மதிவதனி தோழர் தான். அவங்களுக்கும் ப்ரோ சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் அதுக்கு முந்தின செட்டு. எங்க செட்டை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். தோழர் மணியம்மை அவர்கள், டாக்டர் யாழினி அவர்கள், இப்ப ரீசெண்டா நாகநந்தினி, இவங்கள சிகரம் வச்சவங்க தான் எங்க நர்மதா. முன்னேறிய வகுப்பை சேர்ந்த ஒரு மாணவன் எடுத்த மதிப்பெண்ணுக்கும் முன்னேற்றத்தின் வாசலை கூட எட்டாத ஒரு வகுப்பை சார்ந்த மாணவன் எடுத்த மதிப்பெண்ணுக்கும் உள்ள வித்தியாசத்தை அவ்வளவு தெளிவா சொல்லியிருந்தாங்க. உள்ள இடைவெளி என்பது ஒரு மதிப்பெண் அல்ல, அது ஒரு நூற்றாண்டு இடைவெளின்னு சொன்னாங்கல்ல. இது வரைக்கும் ஒரு மார்க்குன்னு சொன்னாங்க. அது ஒரு மார்க் அல்ல, அது நூற்றாண்டின் இடைவேளைன்னு சொன்னாங்கல்ல, அந்த நர்மதா. இப்படி அரசியல் பேசக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க. நான் முழுக்க கல்யாண கனவுகளோட வளர்க்கப்பட்ட பெண் தான். இது சமூகத்தின் கனவு. இந்த சமூகத்தோட கனவெல்லாம் விட்டுரு, உனக்குன்னு ஒரு கனவு இருக்கும்ல, அது என்னன்னு பாருன்னு சொல்லி கொடுத்ததுதான் இந்த திராவிட இயக்கங்கள். அப்படித்தான் சரி பேசுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சேன். 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் நான் யோசிச்சு கூட பாக்கல. இந்த மண்ல தான் ஒரு பெண் பேசும் அரசியலுக்கு இவ்வளவு வலிமை இருக்குன்னு காமிச்சது. தோழர் மதிவதனி மாதிரியோ, தோழர் நர்மதா மாதிரியோ, தோழர் டாக்டர் யாழினி மாதிரி எல்லாம் நாங்க அவ்வளவு பெரிய கருத்துக்கள் எல்லாம் பேசவே இல்லை. அவ்வளவு ஏன் எடிட்டிங் சிஸ்டத்துல இருந்து கூட நாங்க இன்னும் வெளியே வரலைங்க. ஃபுல்லா ஸ்கிரிப்ட் எடுத்து அதை பார்த்து படிக்கிறது தான் வேலை. இருந்தாலும் எங்களையும் மதிச்சு எங்களுக்காக 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ், எங்க யூனிட்ல இருக்கிறவங்களே இன்னும் நினைச்சு கூட பாக்கலைங்க 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வருவோம்னு. எங்க எனவே பேசுவோமோட இந்த பயணத்துல சில மைல் ஸ்டோன்ஸ் இருக்குங்க. திராவிட இயக்க தமிழர் பேரவை நடத்துற யூடியூபர்ஸ்க்கு அவார்டு கொடுப்பாங்க. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எனவே பேசுவோம் வாங்கணும். அப்படி எனவே பேசுவோம்க்கு கிடைச்ச முதல் அவார்டு இதுதாங்க, பெரியாரின் படம். பெரியாரை பற்றி பேசினா, பெரியாரோட கருத்துக்களை பேசினா எந்த இடத்துக்கு வரலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க இந்த படத்தை கையில வச்சிருக்கும் போது. எனவே பேசுவோம் அதுக்கப்புறம் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ அச்சீவ் பண்ணும். அதுக்கு கிடைச்ச சில்வர் பட்டன் தான் இது. இப்படி கொஞ்சமா டெவலப் ஆகிக்கிட்டே இருந்தோம். இதெல்லாம் கிடைக்கும்னு நாங்க நினைச்சு பார்த்தெல்லாம் இதை ஆரம்பிக்கலைங்க. இதெல்லாம் தாண்டி முத்தாய்ப்பான சில விஷயங்கள்லாம் நடந்துச்சுங்க. அதெல்லாம் அப்பப்ப நான் உங்ககிட்ட பேசவும் செஞ்சிருக்கேன். சுயமரியாதை 100ஆண்டு விழா மேடையில நானும் பேசினேன். அங்கதான் அருள்மொழி அம்மா என்ன கூப்பிட்டு பேசினது, அதாவது அந்த பெருமை பீத்த கதை வீடியோ அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். இதையெல்லாம் தாண்டி நிகழ்கால அரசியல்ல எனவே பேசுவோம் எடுத்து வச்ச படிகள் இருக்குல்லங்க. இவ்வளவும் பண்ண என் பெரியார ஒருத்த பேசுனா அவனை சும்மா விட்டுற கூடாது. நாங்களும் பேசுவோம், எனவே பேசுவோம் இல்ல, சில்ற பையனா பேசுவோம். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் சொல்லி
கொஞ்சம் மரியாதையா பேசலாம் அப்படின்னு வந்தோம். இப்படி மரியாதையா பேசிட்டு இருக்கும் போதுதான் கடப்பாறையை தூக்கிட்டு வந்து நின்னா. அப்படி மறுபடியும் கோவம் வந்துச்சு, திருப்பி திட்ட ஆரம்பிச்சோம். ஆனா இப்ப மறுபடியும் நாங்க டீசெண்டா தாங்க திட்டுறோம். சித்தி புருஷன் சீமான் தாத்தா என்கிற கோமான் தாத்தான் தான் சொல்றோம். இந்த எனவே பேசுவோம் தன்னுடைய அரசியல் பயணத்தை என்னைக்கும் நிறுத்தாது. திராவிட அரசியல் தான் பேசுவோம், திராவிட மாடலுக்கான அரசியலை தான் எப்பவும் பேசுவோம். சரி, இப்ப எதுக்கு இதெல்லாம் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு இதெல்லாம் செட் ஆகல அப்படின்னீங்கன்னா, இதோ ஜோக் ரெடியா வச்சிருக்கேன். பக்கத்து வீட்டுல ஒரே சண்டை, ஒரே அழுகாச்சிங்க. சரி என்னன்னு கேட்கலான்னு, அண்ணே என்னென்ன ஆச்சு அப்படின்னு கேட்கலான்னு போனேன். அந்த அக்கா தலையெல்லாம் விரிச்சு போட்டு கதவுல அடிச்சு அழுதுட்டு இருந்தாங்க. அந்த அண்ணன் சோபால இப்படி காலை தூக்கி வச்சு உட்காந்து தலையா அடிச்சுட்டு அழுதுட்டு இருந்தாரு. ஒரு 6 வயசு பையன் அழகா வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னே ஆச்சு, காலையிலேயே என்ன சண்டை அப்படின்னு கேட்டேன். பையனுக்கு காபி பால் சத்து மாவெல்லாம் வேண்டாமாமா, விஷம்தான் வேணுமா. என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு கேட்டா, இத்தனை நாள் பால் காப்பி சத்து மாவுன்னு மாத்தி மாத்தி குடிச்சுதானே இருந்தேன், இப்ப கொஞ்சம் மாற்றத்துக்கு விஷத்தை கொடுங்க அப்படின்னு கேக்குறானாமா. அதைய கேட்டு அவங்க அம்மா தலையா அடிச்சுக்கிச்சு. இந்த குட்டி பிசாசு அடம் பிடிக்கும் போதெல்லாம் அடக்கி வைக்காம கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுத்தோம். அவன் சாக்லேட் கேட்டான் வாங்கி கொடுத்தோம், பொம்மை கேட்டான் வாங்கி கொடுத்தோம், கேம் பிளேயர் கேட்டான் வாங்கி கொடுத்தோம். இப்போ விஷம் கேக்குறானே. பிள்ளைங்க அடம் பிடிக்கத்தானே செய்யும். ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு தான் பிள்ளைங்க அடம் பிடிக்கும். ஆனா விட்டுருவோமா? அண்ணன், படிப்பு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தானே தெரியும், குழந்தைக்கு தெரியாதுல்ல. அப்ப என்ன பண்ணுவோம், சப்பு சப்பு சப்புன்னு 4 இழுத்து கொண்டு போய் ஸ்கூல்ல விடுவோம்ல. இது எதனால பண்றோம்? புள்ள மேல பாசம் இல்லாதனாலயா, அக்கறை இல்லாதனாலயா? புள்ள நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே நம்ம பண்றோம். விஷம் கேட்ட பையனுக்கு அதை பண்ணாம நீங்க ஏனே அடிச்சுட்டு அழுகுறீங்க அப்படின்னு கேட்டேன். அது வரைக்கும் தன்னோட தலையா கொண்டு போய் கதவுல அடிச்சுக்கிட்டு இருந்த அந்த அக்கா அப்படியே கொண்டைய போட்டு தோசை கரண்டி எடுத்துட்டு வந்து சேலை இழுத்து சொருவிட்டு வச்சாங்க பாருங்க. ஒண்ணு பையனை இழுத்து பிடிச்சு குண்டி மேலேயே ஒரு சாத்தினாங்க. அப்பா எனக்கு விஷம் வேண்டாப்பா, விஷம் வேண்டாப்பா, பால் கொடுப்பா அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டான். 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ், உங்ககிட்ட எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நாங்கள் பேசின அரசியலையும் ஏற்றுக்கிட்ட உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இப்போ சொல்றோம், உங்க கூடவே எங்களோட இந்த அரசியல் பயணம் தொடர்ந்துட்டே இருக்கும் உங்களோட ஆதரவால. ஆமா, ஏதோ ஜோக் சொல்றேன்னு தானே சொன்னேன், அது என்னாச்சு அப்படின்னு கேக்குறீங்களா? விடுங்க, அதான் அக்கா சீரியஸா அடிச்சுட்டாங்கள பையனை, அதனால அதை விட்டுறலாம். அப்புறம் அந்த பையன் அழுகிறத பார்த்தப்ப நமக்கு ரொம்ப சங்கடமா போச்சா, சரி என்னை பார்த்துட்டு நிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல ஒரு அண்ணா ஃபார்ச்சுனர் கார்ல வந்தாங்க. ஏமா சாப்பிட்டியாமா அப்படின்னு கேட்டாரு. அண்ணன் சாப்பிட்டேனே அப்படின்னு. சாப்பிட்றப்ப விவசாயம் நினைச்சுக்கமா அப்படின்னு சொன்னாரா. நமக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அப்புறம் நான் அண்ணனை பார்த்து கேட்டேன், அண்ணன் நான் நினைச்சுக்கிறேன்னு, நீங்க கார்ல போகும்போது ஏதாவது நினைச்சிருக்கீங்களா? 8 வழிச்சாலை எதற்கு, நீங்க கார்ல உறக்குது 3 பேத்துக்கு பனையூர்ல பங்களா எப்படி வந்துச்சு? எல்லாம் ஆத்தமணல்ல கட்டின அருமையான பில்டிங்குங்க. அப்புறம் நீங்க இப்ப கூட வாங்கி போட்டீங்களே 25 ஏக்கரு. அட இப்ப கூட நீங்க ஏதோ வாங்கி போட்டீங்களே 25 ஏக்கர் நிலம், அதுவும் இந்த விவசாயத்துக்கு வேண்டி. அப்போ நீங்க ஒரு பண்ணை வீடு கட்டுவீங்கல்ல, அது எம்சாண்டு தானே. அப்புறம் என்ன பண்ண, வந்துட்டாங்க, ஆபீஸ்க்கு வந்துட்டேன். உங்களுக்கு நன்றி சொல்லணும்ல, அதுக்காக கிளம்பி வந்துட்டேன். ஐயோ பாருங்க, நன்றி சொல்லும் போது எதுக்கு இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு தெரியல. உங்களுக்கு நன்றி சொல்லணும். என் நன்றி கொண்டாருக்கு உய்விண்டா மூவில்லை மாடெல்லாம் மற்றையவை. மாடும் நன்றி தாங்க, நானும் மாடு மாதிரி நன்றி சொல்லுவேன். இதெல்லாம் எங்க படிச்சேன்னு நினைக்கிறீங்க? கற்க கசடர கற்பவை கற்ற பின் மாடல்ல மற்றையவை. உங்களுக்கு மாடு மாதிரி நன்றி சொல்றதுக்காக தாங்க நான் சேனலே ஆரம்பிச்சேன். ரொம்ப நன்றிங்க 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. நாளைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் ஜனநாயக கடமைய மறக்காம ஆற்றிடுங்க. நாளைக்கு நம்ம ஜனநாயக கடமைய நான் ஆற்றிட்டு வந்து வீடியோ போடுவேன். இந்த தேர்தல் தான் நமக்கான தேர்தல். நம்ம ஒவ்வொருத்தங்களும் கண்டிப்பா ஓட்டு போட்டுடணும். இந்த தடவை 100% அட்டெண்டன்ஸ் கிடைச்சதுன்னா தேர்தல் நடத்துற அதிகாரிகள் எல்லாத்துக்கும் வெற்றி தாங்க. நாளைக்கு தான் எலெக்ஷன். ஆனா நேத்து நைட்டே கோடெல்லாம் போட்டு வச்சாச்சு, வேலையை ஆரம்பிச்சாச்சு. ஓட்டு போடுற ஸ்கூல்கள்ல எல்லாமே வேலையெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு தீவிரமா. அவங்க இவ்வளவு வேலை பாக்குறதும் அங்க காத்துக்கிட்டு இருக்கிறதும் நமக்காக, நம்முடைய ஜனநாயகத்துக்காக. நாம் நம் ஜனநாயகத்தை காக்க வாக்களிப்போம் கட்டாயமாக. உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. நான் உங்களுக்கு வருஷம் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் உங்களுக்கு என்றும் நன்றியோட இருப்பேன். தந்தை பெரியாரின் புகழ் ஓங்குக. நாங்க அகர முதல தொட்டு தாடி கிழவன் பிளட்டு.